இந்து, நீ கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட்டு? பூஜை முடிய நேரம் ஆகுன்றதுனால நான் தான் அவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு போக சொன்னேன். இல்ல, நான் இங்க வந்து சொன்ன விஷயத்த நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? மனசை புரிஞ்சுக்கிற ஒரு மிஷின் அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இதுதான் அந்த மிஷின். உன்னோட மருமகளை கொஞ்சம் கூப்பிடு சுபத்ரா, நாங்க இன்னும் பார்க்கல. உன் பேர் என்னம்மா? இந்துலேக்கா. உங்க குடும்ப பெருமைக்கு ஏத்த பொண்ணு இவதான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தலான்னு வந்திருக்கோம். என்ன விஷயம்னே? அபிய தத்தெடுக்கிற விஷயம்தான். அத பத்தி அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லைண்ணே. அப்படி நீ மட்டும் ஒத்துக்கலனா அதோட பாதிப்பை நீ தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அதையெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணுமா? இல்ல அம்மா, பாரு, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. உன் மேல அளவு கடந்த அன்பும் ஆதரவும் காட்டணுங்கிறதுக்காக என்னோட விஷயங்கள்ல நீ தலையிடவே கூடாது. அப்படி தலையிடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அம்மா நான் ஒரு நிமிஷம் கூட இனிமே நீங்க இருக்க கூடாது. கிளம்பு. உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். இல்லம்மா, வெளியில போன்னு சொல்றேன்ல. இந்து, அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ எந்த தப்புமே பண்ணவே இல்லம்மா. உன் மனசுக்குள்ள எந்த கலங்கமும் இல்ல. உன் கலங்கம் இல்லாத மனசுதான் ஒன்னு அப்படிலாம் கேட்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதெல்லாம் கேட்டிருப்பேன். அம்மா, நானும் ஏதோ ஒரு கோவத்துல உன்கிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். உன்ன என் ரூம்ல இருந்து வெளியில போன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. உன்னை அழ வச்சதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தோ, வேண்டாம்மா, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நான் ஏன் அழுதன்னா என் மனசுக்கு பாரமா இருந்துச்சு. நீங்க திடீர்னு இங்க இருந்து வெளியில போன்னு சொன்னதும் எனக்கு இந்த வீட்டுல தனியால் ஆன மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு, அப்படிலாம் இல்ல. உன்னை எப்பவுமே தனியா இருக்க விட மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வராது. உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். இனி எப்பவுமே உங்களுக்கு கோவப்பட வைக்கிற எந்த விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன். அதனால என்ன, நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துற. விதியோட மோதி தோத்து போனா அந்த கோவத்தை உன் மேல காட்டி நான் என்ன சாதிக்க போறேன்? இனிமே எப்பவுமே நான் உன்னை அழ வைக்க மாட்டேன். வா போலாம். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என் வீட்டுக்கு போறத பத்தி. அதுக்கு என்ன, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு நீ போயிட்டு வா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தனியா போக கூடாது.
நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும். வழக்கமா அப்படிதானே பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்குன்னு சொல்லுங்க, நாம அப்ப போலாம். அது வந்து நான் யோசிச்சு சொல்றேன். என்னங்க? என்னப்பா, என்ன விஷயம்? இந்துமா, அம்மாடி, நீங்க வந்ததுல இருந்து என்னால உன்னை சரியா கவனிக்கவே முடியலம்மா. நீங்க சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷமா இருக்கல்லடா? இங்க பாரு, டைம் கிடைக்கிறப்போ நீ இவளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. இவளுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இங்க பாரு, இங்க உனக்கு ஏதாவது குறை இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லணும். சுபத்ரா, நீ இப்படி ஒன்னொன்னா கேட்டு அவளை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். இங்க இந்துவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றது சரிதானம்மா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன விஷயமா? அது என்னன்னா, உங்களுக்கு கல்யாண gift தான். அது வந்து வேற ஒண்ணும் இல்லப்பா. உங்க 2 பேரையும் 1 மாசத்துக்கு சிங்கப்பூருக்கு ஹனிமூனுக்கு அனுப்ப நாங்க 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? சிங்கப்பூருக்கு எப்ப போகணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். 2 பேரும் கிளம்பி ரெடியா இருக்கணும், சரியா? அருண், இங்க பாரு, சிங்கப்பூர்ல இருக்கிற நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ராஜேந்திரனை கூப்பிட்டு நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. நீங்க அங்க போய் சேர்ந்தா மட்டும் போதும். மத்த எல்லா விஷயத்தையும் ராஜேந்திர ஃபேமிலி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. என்ன? அது வந்து திடீர்னு சிங்கப்பூருக்கு போறது அப்படின்னா எப்படிப்பா? என்னடா உனக்கு அதனால என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு இல்ல, அது வந்து நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தானடா இவ. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? இது பாருப்பா, இந்த வீட்டுல இந்து சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஒரு ஹனிமூன் ட்ரிப் தான் போயிட்டு வாயேன். இப்ப இருக்கிற நிலைமையில இதுதான் நல்லது. அத்தை, மாமா, என்னம்மா? அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னா அவர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் சிங்கப்பூர் போலாமே. அத பத்திலாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. சிங்கப்பூர் போறதுக்கு நீ ரெடியா இரு. போ. சந்தோஷமா போமா. சுபத்ரா, நீ என்ன நினைச்சா உங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிற, அதுவும் சிங்கப்பூருக்கு? நீ பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்கள 1 மாசத்துக்கு ஹனிமூன் அனுப்பி வச்சீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி உங்க 2 பேருக்கும் எந்த கவலையும் இல்லையா? இங்க பாரு ராதிகா, அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போறதுனால அங்க ஒன்னும் நடக்க போறதில்ல. என் புள்ள அருணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சைடுல இருந்து எந்த தப்பும் நடக்காது. நீ ஈஸியா சொல்லிடுவ. ஆனா உன்னோட கணிப்பு ஒருவேளை தப்பா போச்சுன்னா இப்ப எதுக்கு அவங்க 2 பேரையும் அவசரமா சிங்கப்பூர் அனுப்புற? விமென்ஸ் கிளப் பார்ட்டில இருந்து அவங்கள அவாய்ட் பண்ணியே ஆகணும். கிளப்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுக்கு இவங்களை இன்வைட் பண்றதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போறது தான் நல்லது. அதனால்தான் இந்த பிளானை நாங்க போட்டிருக்கோம். ராதிகா, இவங்க பண்ண கல்யாணத்தை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னா இந்த சிங்கப்பூர் பிளான் அவசியம். ஒருவேளை சிங்கப்பூர்ல தான் அவளோட கதை முடியணும்னு எழுதியிருந்தா அது நமக்கும் வசதி தானே. அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும்ல. இனிமே இது பத்தி தேவையில்லாத டிஸ்கஷனே வேண்டாம். சுபத்ரா அப்படி ஒரு முடிவு எடுத்தாளா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சுபத்ரா தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டால. அப்போ அவங்கள சிங்கப்பூர் அனுப்ப
எல்லா ஏற்பாடையும் சுபத்ராத்த செஞ்சுட்டாங்களா? சுபத்ரா ஒரு முடிவு பண்ணிட்டானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிதானே இந்த வீட்டுல நடக்குது. அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணுக்கு தேவைக்கு அதிகமா உரிமையும் சுதந்திரமும் கொடுக்கறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னும் இங்க வந்ததுல இருந்தே சுபத்ரா அத்தை கிட்டயும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. சேச்சே, எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. சுபத்ரா பத்தி உங்க யாருக்கும் சரியா தெரியல, அதனாலதான் அப்படி தோணுது. இல்லனாலும் உங்களுக்கு உங்க தங்கச்சி சொல்றது தானே வேத வாக்கே. ஆனா எனக்கு எங்க நான் அருண் மாமாவை இழந்துருவணும்னு நினைச்சு பயமா இருக்கு. என்னால அதை நினைக்க கூட முடியல. இனி இந்த அளவுக்கு புலம்ப வச்சுட்டு சுபத்ரா அத்தை என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக இப்ப இந்துவையும் அருண் மாமாவையும் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, நீங்களே போய் சுபத்ராட்ட பேசுங்க. இந்த ட்ரிப்புக்கு அவங்கள தனியா அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. அதுதான் நமக்கு நல்லது. ராதிகா, அவங்க இப்போ தனியா சிங்கப்பூர் போறதுனால அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது? வெறும் 6 மாசம் ஆயுசு இருக்கிற ஒரு சாதாரண உறவு தானே அவளுக்குள்ள இருக்கு. எனக்கு சுபத்ராவோட இந்த முடிவுல எந்த விதமான சந்தேகமும் தோணல. அவ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணாம இப்படி ஒரு முடிவை அவ எடுக்கவே மாட்டா. இல்ல, இந்த ஊர் ஆளுகளோட கேள்விகள்ல இருந்து அவங்க 2 பேரையும் மாத்தி காமிக்கிறது நல்லதுதான். ஆனா பிரச்சனை இப்ப அது இல்ல. சுபத்ரா அதையும் தாண்டி வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் சரி, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ரொம்ப எல்லாம் யோசிக்காதடி. என்னையும் என் குடும்பத்தையும் என்னோட தங்கச்சியும் மச்சான ஏமாத்த மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்னை ஏமாத்துறாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஒண்ணு அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியலப்பா. அந்த இந்துவோட அருண் மாமா ஹனிமூனுக்கு போறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து என் மனசை காயப்படுத்துறீங்க. தினம் தினம் செத்து செத்து நான் பொழைக்கிறதுக்கு யாருக்கு நான் என்ன பாவம் பண்ண? என் உயிரா நினைச்ச அருண் மாமாவையே இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுத்தனே, அது நான் செஞ்ச தப்பா? அம்மாடி, அது எல்லாமே உன்னோட நல்ல எதிர்காலத்துக்கு தாமா. ஆனா அதுக்காக இவ்வளவு நான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மத்தவங்க எல்லாம் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் தான் இங்க தொடர்ந்து வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நானும் ஒரு பொண்ணு தானேப்பா. அம்மாடி, நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா, எல்லாம் கலங்கி தெளிஞ்சிரும்மா. உங்களவுக்கு பொறுமெல்லாம் எனக்கு இல்லப்பா. சுபத்ரா அத்தை எடுத்த இந்த திடீர் முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் இதை விட்டு கொடுத்துட முடியாதுப்பா. நீ இப்ப என்ன பிளான்ல இருக்க? இந்த இந்துவோட அருண் மாமாவும் ஒன்னா சேர்ந்து போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு இந்த அபிராமி இல்லாம இருக்கணும். ஹனிமூனுக்காக சிங்கப்பூர் வரைக்கும் எதுக்கு போகணும்? அத்தையும் மாமாவும் தான் அந்த முடிவு எடுத்தாங்க. இதுல நான் என்ன சொல்ல முடியும்? சிங்கப்பூர்ல நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா, அருண் அதுக்கு ஒத்துக்கிட்டானா? அவர் இருக்கும்போது தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. அப்போ அருண் எதுவும் மறுப்பு சொல்லவே இல்லையா? அவன் ஒத்துக்க மாட்டானே. ஏமா அப்படி? இல்ல, எப்படியும் 1 மாசம் ஆகும்ல, அதான் கேட்டேன். ரொம்ப நாள் அவனால இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுமா. ஆனா அவர் கிட்டத்தட்ட ஓகே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல விஷயம்தான். அருணை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அந்த பேச்சுக்கு மறுப்பே கிடையாது. அதனால அவன் கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ்வளோ தூரம் போறதுக்கு நீ ஓகே சொல்லியிருக்கவே கூடாது. நான் இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் நீங்க ஏன் சந்தோஷப்படல? ஐயோ, நான் சந்தோஷப்படாம இல்லம்மா. நீ சந்தோஷமா இருக்கல, தாராளமா போயிட்டு வா. எனக்கு தெரியும் உங்களோட முகம் ஏன் திடீர்னு வாடி போச்சுன்னு. 1 மாசம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க. எனக்கு கொஞ்சம் கவலையாதாமா இருக்கு. நானும் அவரும் தனியா போறதுல எனக்கும் பெருசா விருப்பம் இல்ல. அப்புறம் இந்த வீட்ல இருக்க எல்லாரோடவும் சேர்ந்து சிங்கப்பூர் போகணும்னு தான் எனக்கு ஆசை.
புருஷனும் பொண்டாட்டியும் ஹனிமூனுக்கு போகும்போது வீட்ல இருக்கிறவங்கள யாரையாவது கூட்டிட்டு போவாங்களா? நீ வற்புறுத்தி கூப்பிட்டா கூட இங்க இருந்து யாருமே வரமாட்டாங்க. சரி, நீங்க என்னைக்கு கிளம்புறீங்க? 2 நாளைக்குள்ள போற மாதிரி இருக்குன்னு தான் அத்தை சொன்னாங்க. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பாவம் இந்த பொண்ணு. ஆமா, சுபத்ரா அண்ணி எதுக்காக திடீர்னு ஹனிமூன் ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க? சுபத்ரா அண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாதே. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த திடீர்னு எடுத்திருக்காங்க? நீ கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. உனக்கு நாங்க கால் பண்ணலான்னு இருந்தோம். நீ சிங்கப்பூருக்கு எப்பமா போற? 2 நாள்ல கிளம்பிடுவேன்ப்பா. எனக்கு டைம் என்னன்னு தெரியல. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். ஓ, நீ சிங்கப்பூர் போயிட்டு திரும்பி வரும்போது அப்பாவுக்கு ஒரு ஃபுல் சரக்கு வாங்கிட்டு வந்துடு. என்ன? பாத்து. அம்மாடி, நீ அங்க நல்லபடியா தானே இருக்க? இங்க இருக்க எல்லாருமே என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க சித்தி. இருந்தாலும் இத்தனை நாள் ஆகியும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? கல்யாணம் முடிஞ்சு போனதும் நீ எங்க எல்லாரையும் மறந்துட்டியா என்ன? நான் யாரையும் மறக்கல சித்தி. என்னால எப்படி உங்க எல்லாரையும் மறக்க முடியும்? இப்ப நீ சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கோ எங்க வேணாலும் போலாம்ல. அந்த அளவுக்கு வசதியான வீட்ல தானே நாங்க உன்னை கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஆமா, என்னைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வர? அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் கண்டிப்பா ஒரு நாள் வரும். அந்த நகை விஷயத்தை கேளு. அம்மாடி, நீ உன்னோட தங்க நகையெல்லாம் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் உன் கையில பத்திரமா இருக்குல்ல? அது வந்து சித்தி, என்னோட தங்க நகையெல்லாம் கொண்டு போய் நான் பார்வதி அம்மா கிட்ட கொடுத்தேன். அட கடவுளே, எதுக்கடி நீ தங்க நகையெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்த? அப்படி நீ கொடுத்திருந்தனா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்கி வை. ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? அடி அறிவு கட்டவளே, அந்த தங்க நகையெல்லாம் அவங்க உனக்கு பரிசா கொடுத்தது. எதுக்கு நீ அந்த நகையெல்லாம் திரும்ப அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்த? அதெல்லாம் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். உனக்கு அதை பத்திரமா வச்சுக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த நகையெல்லாம் திரும்ப வாங்கிடு. நகையெல்லாம் நான் கொண்டு போய் பார்வதி அம்மா கிட்ட கொடுத்தேன். ஆனா அது அவங்க வாங்கவே இல்லை சித்தி. என்னையே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லதா போச்சு. இங்க பாரு, நீ சிங்கப்பூருக்கு போகும்போது அந்த நகையெல்லாம் பத்திரமா பூட்டி வச்சுட்டு போகணும், சரியா? அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ நம்ம வீட்டு விஷயத்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லு. ஷேனாய் வீட்டு ஆளுங்க நமக்கு வாக்குறுதி தந்திருக்காங்கல்ல. அம்மாடி, நாம எல்லா விஷயத்தையும் அடிக்கடி ஞாபகப்படுத்தினாதான் நம்ம விஷயம் கரெக்டா நடக்கும். முக்கியமா மீனா ரகுவோட விஷயம். சரிங்கப்பா, நான் ட்ரை பண்றேன். கடவுளே, இந்த வீட்ல நான் ஏன் வீட்டு விஷயத்தை எப்படி சொல்லுவேன்? அடியே, அதிர்ஷ்ட காத்து என் பொண்ணு பக்கம் வீசிக்கிட்டே இருக்கு பாத்தியா? அத நம்ம பிள்ளைங்களோட பாக்கியம்னு கூட சொல்லலாம்ல. அவ சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கலக்கு கலக்கணும். நீங்க வேற சும்மா இருங்க. அபிராமி, நீ எதுக்கு சிங்கப்பூர் போகணுங்கிற? அதோட அருணும் இந்துவும் போகும்போது எதுக்கு நீ கூட போகணும்? நான் தான் சொன்னேனே பாட்டி, சிங்கப்பூருக்கு போற விஷயத்த நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். அது இவருடைய ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக சிங்கப்பூர் போறதுக்காக இவ ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லியிருந்தா. தனியா இவளை சிங்கப்பூர் அனுப்ப வேண்டாம் தான் நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அதனால இவளை சிங்கப்பூர் அனுப்ப வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்.
அந்த நேரம் பார்த்தா அருணும் இந்துவும் சிங்கப்பூர் போறத நாங்க கேள்விப்பட்டோம். அப்படின்னா சரி, இவளையும் அவன் கூட அனுப்பி வச்சலான்னு நாங்களும் நினைச்சோம். அது கரெக்ட் தானே சுபத்ரா? இவ ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக இவளை கூட்டிட்டு நீயும் அண்ணனும் போயிருக்கலாம்ல ராதிகா. அருணும் இந்துவும் போறது ஹனிமூனுக்காக. அவங்க கூட இவ போறது சரியா இருக்குமா? இதுல சரின்னு தப்புன்னு யோசிக்க என்ன இருக்கு பார்வதி? தனியா போறவங்க கூட சேர்ந்து போனா ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அபி, உனக்கு இப்படி ஒரு இன்விடேஷன் கிடைச்ச விஷயம் எனக்கே தெரியாதே. சிங்கப்பூர்ல உனக்கு அப்படி எந்த ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல எந்த ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீ போறதா இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதுன்னு? என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தான் பர்த்டே. மது, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆனந்த் மாமா, அபிக்கு அப்படி ஒரு இன்விடேஷன் இருக்கு. எனக்கு அப்படி தோணலையே. இது எல்லாமே இவளோட பிளானிங் தான். டேய், உனக்கு நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? உனக்கு வேற யாரா வந்து சொல்லணுமா? இப்ப நான் யாரை நம்புறேன் யாரை நம்பலங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஹனிமூனுக்கு போறவங்க கூட இவ போறது சரியில்லை. அதை தான் நான் சொல்றேன். ஆனந்த் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவேன். அபிராமி பர்த்டேக்கு சிங்கப்பூர் போகணும்னா போயிட்டு வரட்டும். ஆனா அதுக்காக இவங்க கூட ஏன் போகணும்? நானும் அதைத்தான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற சுபத்ரா? அபி இந்து அருண் கூட போறதுல என்ன பிரச்சனை? அருணும் இந்துவும் ஹனிமூனுக்கு போறாங்க. அபி வரணுமா வேணாமான்னு அவங்க தானே முடிவு பண்ணணும். இந்து, நீ என்ன சொல்ற? அருண், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அம்மா, அது வந்து நான் இப்ப என்னன்னு சொல்றது? அருண், இப்போ நீ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியுதுப்பா. அபி உங்க கூட வர்றதுல எந்த தப்பும் இல்லப்பா. அதான் இந்து முதல்ல வெளிநாட்டுக்கு போறால, அபியாவது இதுக்கு முன்னாடி பல தடவை போயிருக்கா. அப்படி பார்க்கும்போது இந்துவுக்கு கம்பெனி கொடுக்க அபி போறது நல்லது தானே? அந்த விஷயத்த அருண் மட்டும் முடிவு பண்ணா பத்தாதுல்ல, இந்துவும் முடிவு பண்ணட்டும். இந்து, இந்த விஷயத்துல நீதான் உன்னோட முடிவை சொல்லணும். அது வந்து மாமா சொன்ன விஷயம் எனக்கு ஓகே தான். நானும் அவரும் மட்டும் போகும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. அபி வந்தா எனக்கு தைரியமா இருக்கும். அபியும் கூட வரட்டும். அபி மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இங்க மாதிரியே நம்ம அங்கேயும் ஒன்னா இருக்கலாம். அம்மா, அப்பா, இந்துவோட முடிவு இதுதான் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அபி எங்க கூடயே வரட்டும். அவ ஃப்ரெண்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் சேர்ந்தே போறோம். என்ன சரிதான் அபி? அப்படின்னா சரிப்பா, அப்படியே செய்யலாம். என்ன சொல்ற சுபத்ரா? ஆனந்த், 3 பேரும் சிங்கப்பூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, இன்னைக்கே டிக்கெட்ஸ் புக் பண்ணிடு. சரி. இனிமே இந்த விஷயத்தை பத்தி இங்க டிஸ்கஷன் வேண்டாம். உனக்கு சந்தோஷம் தானம்மா? நீங்க 3 பேரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. சரியம்மா? நீங்க வாங்கம்மா. மது, நீ இவளை சப்போர்ட் பண்ணி சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அட மாமா, அது எதுவும் பொய் இல்ல. அபி சொன்னதெல்லாம் உண்மைதான். உனக்கு என்னடா இப்பெல்லாம் உன் தங்கச்சி விஷயத்திலேயே உனக்கு திடீர் சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இவளை நான் இப்போ முறையா பாக்குறேன். அவ என் கூட பிறந்த தங்கச்சி தானே. இவளோட இந்த சிங்கப்பூர் ப்ரோக்ராம் பிளான்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு ஆனந்தா, இவ மன ரீதியா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியாதுப்பா. அதை புரிஞ்சுக்காம நீ அப்படியெல்லாம் பேசாத.
இங்க இருக்கிற எல்லாரோட மனநிலை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் முக்கியமா இவளை பத்தி. ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடிட்டு இருக்கீங்கல்ல? எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடுறது அவகிட்ட இல்ல, என்கிட்ட தான், என் வாழ்க்கையில தான். அவ வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா நீ யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அபி, நீ இப்படி ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. எல்லார் முன்னாடியும் நீ எதுக்கு என்ன பொய் சொல்ல வச்ச? எல்லாருக்கும் முன்னாடியே எனக்கு சாதகமா நீயும் பேசினதுனால தானே உன்னோட அம்மா என்ன சிங்கப்பூருக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்க. நீ சொன்னது இல்லாத ஒரு பர்த்டே பார்ட்டி தானே, அங்க போனது அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா? அது அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் தானே. அப்ப இருக்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி நானே சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மாமாவும் இன்னும் சேர்ந்து ஹனிமூனுக்கு தனியா போகவே கூடாது, அதுதான் என்னோட பிளான். அப்புறம் நீ முன்னாடி ஒரு தடவை சொன்ன மாதிரி ஆம்பளைங்களோட மனசாச்சே எப்போ எந்த பக்கம் சாயும்னு யாரால சொல்ல முடியும்? நானும் அவங்க கூட இருக்கும்போது மாமாவோட மனசுல அந்த மாதிரி என்ன வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் மட்டும் இல்லைன்னா கடிவாலும் கம்ப்ளீட்டா என் கையை விட்டு போயிடும்லம்மா. இதை விட நல்லது நீ அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்றதுதான். நீ எங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தாதான் எங்க அண்ணன் ஏதாவது சொல்லி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாருல்ல. மாமாவோட ட்ரிப்பை கேன்சல் பண்றது ஒன்றும் என் ஐடியா இல்லை. நான் அருண் மாமா கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு மூச்சடைக்கிற மாதிரி இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் மாமாவும் ஆசையா ஹனிமூனுக்கு போகணும்னு பிளான் பண்ண இடம் தான் சிங்கப்பூர். அந்த இடத்துக்கு எனக்கு பதிலா இந்து போவாளா? எப்படி என்னால் அதை சகிச்சுக்க முடியும்? மாமாவோட மனசுல எனக்கு என்ன இடம் இருக்கும்? எல்லாத்தையும் பொறுத்துக்கவும் விட்டு கொடுக்கவும் நான் ஒன்னும் பூமாதேவி இல்ல, நான் வெறும் ஒரு சாதாரண மனுஷிதான். அபி, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு இந்து மேல ஏதாவது பகை இருக்கா? எனக்கு யாரு மேலயும் பகையும் விரோதமும் இல்ல. ஆனா எனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை ஏன் முன்னாடியே தட்டி பறிக்க பார்க்கும்போது பெரிய மனசோட தியாகம் பண்றதுக்கெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் உனக்கு புரியணும்னா என்னோட நிலைமை உனக்கும் வரணும். நீ ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த கல்யாணமே நடந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு எங்க அண்ணனை ரொம்பவே கட்டாயப்படுத்துறது நீ தானே. அப்புறம் ஏன் இது உன்னால தாங்கிக்க முடியல? அனு, அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டது அருண் மாமா இந்து கழுத்துல தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான். அவங்க புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழ்றதுக்காக ஒன்னும் இல்ல. அவங்க ஒன்னா சேர்ந்து வாழாம இருக்கிறது மத்தவங்களை விட எனக்கு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த ட்ரிப்புக்கு நானும் போகணும்னு பிளான் பண்ணேன். நானும் மாமாவும் தனியா போக வேண்டிய ஒரு இடத்துக்கு அந்த இந்துவை நான் அனுப்பவே மாட்டேன். அவ போறதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். அதான் எனக்கும் புரியல, உனக்கு வேற ஏதாவது பிளானிங் இருக்கா? நாளைக்கு தானே நாங்க கிளம்புறதா இருக்கோம். நாளைக்கு உனக்கு எல்லா விஷயமும் புரியும். வாங்க போலாம். அம்மாடி அம்மாடி, ஷாப்பிங்காக தான் போறோமா இல்ல நாளைக்கு இந்துவோட ட்ரிப்பை கேன்சல் பண்ண ஏதாவது பிளான் பண்ண போறோமா? நாளைக்கு சிங்கப்பூருக்கு போறோம்ல, எப்படியும் அதுக்காக ஷாப்பிங் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம போயிட்டு வரலாம். அபி, இப்பெல்லாம் நீ ரொம்ப அகல கல் வைக்கிற. நீ இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணினா அது இந்த வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னம்மா நீங்களே இப்படி பயந்தா எப்படி? காலேஜ்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எத்தனை பேருக்கு படிச்சிருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு விரட்டி அடிக்கிறதா பெரிய விஷயம். இட்ஸ் வெரி ஈஸி. அம்மாடி, நீ ரொம்ப ஈஸின்னு சொல்ற அந்த பிளானை எங்களுக்கும் சேர்த்து அப்படி சொல்லிடு, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாரு, இது காலேஜ் இல்ல வீடு. இங்க நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சொந்தக்காரங்களை ரொம்ப பாதிக்கும். அதனால நீ என்ன செய்யறதா இருந்தாலும் எங்க 2 பேருக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணு. நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நான் செய்யல அப்படின்னா? இத பாரு,
எது செஞ்சாலும் யாரும் ஒன்ன தப்பு சொல்லக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதுலயும் தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். ஐயோ அப்பா, உங்களோட ஓல்டு ஜெனரேஷன் புத்தி எல்லாம் இல்ல எனக்கு. இங்க பாருங்க, இந்த மண்டைக்குள்ள நியூ ஜென் புத்தி தான் இருக்கு. அபி, நீ இந்துவோட ட்ரிப்பை கேன்சல் பண்றதை விட நல்லது அவ கூட சேர்ந்து போறதும் அருணுக்கும் அவளுக்கும் நெருக்கம் ஏற்படாத அளவுக்கு நீ ஏதாவது பண்றதுதான் நல்லது. ஒருவேளை இந்துவை அவாய்ட் பண்ணிட்டு உன் கூட வர அருண் தயாராகலனா? இங்க பாருமா, மாமா கண்டிப்பா வருவாரு. என் கூட வராம மாமாவால கண்டிப்பா இருக்க முடியாது. அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை தானே நான் கிரியேட் பண்ணவே போறேன். இந்த ட்ரிப்புக்கு நானும் அருண் மாமாவும் மட்டும்தான் போக போறோம். இந்துவால வர முடியாது. அம்மாடி, சும்மா எங்களை டென்ஷன் பண்ணாதம்மா. சங்கதி எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுமா. நான் சொல்றேன்ப்பா, ஆனா உங்க யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஏய், என்னடி எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீ என்ன விஷயம்னு எங்க கிட்ட சொல்லு. சொல்றேம்மா. அப்போ இந்துவால இந்த ட்ரிப்புக்கு போக முடியாது. இந்த சங்கதி சூப்பரா இருக்கமா. ஐடியா பிரமாதமா. நீ என் பொண்ணுதாம்மா. என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு டீப்பா யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா, இத நீ எப்படி செய்ய போற? ஐயோ, இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமாச்சுமா. மாட்டிக்கிட்டோன்னா இதனால அதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல, எனக்கு என்னோட லட்சியம் தான் முக்கியம்ப்பா. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஷாப்பிங் போயிட்டு வந்த உடனே நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். சரி வாங்க, லேட் பண்ணாம நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, அப்பவா போலாம். சீக்கிரம் ஏறி உட்காருங்க. உனக்கு வேற ஏதாவது எடுக்கணுமா? அப்படி இருந்தா சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. ஃப்ளைட் டயத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடியே அங்கே இருக்கணும். எங்க ஃப்ளைட்டை தவிர சிங்கப்பூருக்கு போக வேற வழி இல்லையா? ஏன், என்னாச்சு? ஃப்ளைட்ல போக அவ்வளோ பயமா? ரொம்ப பயமா இருக்கு. ஃப்ளைட்டு தரையில இருந்து மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைல்ல. எல்லாமே கடவுள் கிட்ட தான் இருக்கு. கடவுளை வேண்டிக்கிட்டு நிம்மதியா இரு. எந்த பயமும் வராது. சரியா? ஆமா, உன் பாஸ்போர்ட்டுங்க? பாஸ்போர்ட் இது ஒரு நிமிஷம். ஐயோ, எங்க போச்சு? நான் என்னோட பாஸ்போர்ட் இதுக்குள்ள தானே வச்சிருந்தேன். இந்து, கொஞ்சம் சீக்கிரமா எடு. ஏதோ எடுக்கிறேங்க. ஐயோ, எங்க போச்சு? கடவுளே, என்னோட பாஸ்போர்ட்டை காணுமே. இந்த நேரத்துல நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? பாஸ்போர்ட் கிடைக்கலையா? என்னங்க, நான் என்னோட பாஸ்போர்ட் இந்த பேக்குள்ள தான் வச்சிருந்தேன். இப்ப அதை காணும். என்ன, பாஸ்போர்ட் காணுமா? நீ எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணு. பார்த்துட்டேங்க, இல்ல. இந்த இடத்துல வச்ச பாஸ்போர்ட் வேற எங்க போயிருக்கோம்? எனக்கு தெரியல. என்னாச்சு? இன்னுமா நீங்க ரெடி ஆகல? கிளம்பணும், டைம் ஆயிடுச்சுல. என்னாச்சுன்னு? ஏதாச்சும் பிரச்சனையா? இந்துவோட பாஸ்போர்ட்டை காணுமா? பாஸ்போர்ட் காணுமா? அது எங்க போச்சு? எனக்கு தெரியல மாதுரி. நான் அதை இங்கதான் வச்சிருந்தேன். இந்த ரூம்ல வச்சிருந்தா அப்ப கண்டிப்பா இங்க தானே இருக்கணும். இந்து, நீ அதை இங்க தானே வச்சேன்னு சொல்ற? அப்ப நல்லா யோசிச்சு பாரு. நான் இந்த ஷெல்ஃப்ல என் பேக்குள்ள தான் வச்சிருந்தேன். அப்படின்னா அது அங்கதானே இருக்கும். ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாரு. அபி, மது, நீங்க 2 பேரும் கொஞ்சம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் கீழே வெயிட் பண்றேன். நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி, வா பார்க்கலாம்.
போச்சு? கடவுளே, என் பாஸ்போர்ட் எங்க போச்சு? அது எப்படி மிஸ் ஆச்சு? அப்போ இந்துவோட பாஸ்போர்ட் எங்க தான் போச்சு? அது பாஸ்போர்ட்டை இந்து தான் வச்சிருந்தா. இப்ப அது காணும்னு சொல்றா. பாஸ்போர்ட் இந்த வீட்டில் தானே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வேற எங்க போகுது? இங்கே தான் இருக்கணும். நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் மாமா, ஆனா அந்த பாஸ்போர்ட் கிடைக்கல. இந்து, அந்த பாஸ்போர்ட் எங்க வச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அம்மா, எனக்கு பாஸ்போர்ட் வச்ச இடம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இப்ப பாஸ்போர்ட் இல்ல. வேற எங்கேயோ எடுத்து வச்ச மாதிரி எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஏர்போர்ட்டுக்கு போக வேற டைம் ஆச்சு. இப்ப என்னதான் பண்றது? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நாளா இந்த வீட்ல இருந்த இவ பாஸ்போர்ட் ஒரே நாள்ல மாயமா போயிடுச்சா? அப்படின்னா அது எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதுல இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாஸ்போர்ட் இல்லாம இவளால சிங்கப்பூருக்கு போக முடியாதுல்ல. அருண், அப்படின்னா இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடு. அண்ணே, என்ன சொல்ற நீ? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பா போய் ஆகணும். கொடுத்த வாக்கு தவறு விடுறது அது ஷெனாய் குடும்பத்துக்கு செட் ஆகாது. அது ஷெனாய் குடும்பத்துக்கு தானே. அது அத்தை, நீங்க எதுக்காக திரும்ப இவங்களை அடிக்க பாக்குறீங்க? இல்லனாலும் அத்தை நம்மள வழிஞ்சு ஏறி வந்தவங்கள தானே பாக்குறாங்க. மச்சான், நீங்களும் சுபத்ராவும் காலில் விழுந்தனாலதான் நானும் என் குடும்பமும் இங்க தங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னேன்ல பிரபாகரா. அது சரி. ரோசம்மா, சொல்லுங்கம்மா. அம்மாவை நீ உள்ள கூட்டிட்டு போ. சரிங்கம்மா, வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். கருத்தை சொல்ல சுதந்திரம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுதான். அதான் நல்லது. வா போலாம். அம்மி, இந்துவோட பாஸ்போர்ட் காணாம போனதுனால இந்துவால இப்ப போக முடியாது. அதனால இப்ப இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணா நீ தனியா போயிட்டு வருவியா? அத்தை, இந்துவால தானே சிங்கப்பூர் போக முடியாது. அருண் மாமா என் கூட வரலாம்ல. அது எப்படி நல்லா இருக்கும்? இந்து கூட இல்லைன்னா அருண் உன் கூட வர்றது சரியா இருக்குமா? அருண் இவ கூட சிங்கப்பூர் போறதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட பொண்ணு என்ன 3வது மனுஷியா? இவனோட முறை பொண்ணு தானே. ராதிகா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ அருண் இந்துவோட புருஷன். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போகணும்னு நினைச்ச ட்ரிப்புக்கு இந்து இல்லாம அபி கூட போனா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? அதுக்காக என் பொண்ணால போகாம இருக்க முடியுமா? இவ போய் தான் ஆகணும்னு அடம்பிடிக்க. அது ஒன்றும் இவ க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இல்லையே. யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கண்டிப்பா போயே ஆகணும். இந்துவோட பாஸ்போர்ட் காணாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசிட்டு இருந்தா ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். சுபத்ரா, இப்ப நம்ம இந்த விஷயத்துல என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு இந்துவே சொல்லட்டும். இந்து, நீ என்னம்மா சொல்ற? அபி அருண் கூட போகட்டுமா வேண்டாமா? அத்தை, அபிராமி கண்டிப்பா வரேன்னு ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப அபி கூட சேர்ந்து போக வேற யாராலையும் முடியாதுல்ல. அப்படி பார்க்கும்போது அபியோட சேர்ந்து அவர் போயிட்டு வரட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அருண், இந்து ரொம்ப பெருந்தன்மையா அப்படி சொல்லிட்டா. ஆனா இப்ப போகணுமா வேணாமான்றத நீ தான் முடிவு பண்ணணும். அண்ணே, நீ என்ன? அபி,
உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ இப்ப சிங்கப்பூருக்கு போலனாலும் அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்காமலாம் போகாதுல்ல. தேவையில்லாம நீ இடம் பிடிச்சிட்டு இருக்க. ஆனந்த், இந்த விஷயத்துல தேவையில்லாம டிஸ்கஸ் வேணாம். ஏர்போர்ட் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அருண், நீ அபி கூட போயிட்டு வாப்பா. அதுதான் என்னோட முடிவு. அம்மா, அது நான் சொல்றத நீ செஞ்சா மட்டும் போதும். சுபத்ராணி, நீங்க பேசுறது சரியே இல்ல. எனக்கு எது சரி எது தப்புன்னு நீ சொல்ல வராத. இது என் பிள்ளையோட பிரச்சனை. நான் சொல்ற மாதிரி இவங்க செஞ்சா போதும். அபி, அருண், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அருண் மாமா சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம். வரேன். இந்து, பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து ஜாக்கிரதை. டேய் அருண், இனிமே லேட் பண்ணாதப்பா. டைம் ஆச்சு, கிளம்பு. இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனதுனால நீ வருத்தப்படாத. இந்த ட்ரிப்புக்கு நீ போக கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல இருக்க. ஐயோ, இது என்னோட பாஸ்போர்ட் ஆச்சு. அருண் மாமா, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்படி ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு நம்ம பல தடவை கனவு கண்டிருக்கோம். உன்னோட நகையெல்லாம் எங்கம்மா இருக்கு? அதெல்லாம் நான் இங்கே தான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்போ அதெல்லாம் எடுத்து இந்த சித்திக்கு கொஞ்சம் காட்டுமா. இந்தாங்க சித்தி. இதுல நான் வச்ச டூப்ளிகேட் நகை எல்லாத்தையும் எடுத்து மாத்திடணும். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.